என்ன தாக்கி பேசும்போது நான் எப்படி உட்கார முடியும்? யோ நல்ல கண்ணு, உங்களை யார் இப்ப தாக்கி பேசினா? இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் ஆத்திரம் வருது? நல்லா இருக்கியா நீ கேக்குறது? ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே கடையை வச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு இருந்தான். அதுக்கு போட்டியா கூட்டுறவு கடைன்னு ஆரம்பிச்சா எங்க வகுத்துல மண்ணு விழுவாதா? மனுஷன் ஆத்திரம் கூட தான் படக்கூடாது. எரிச்சல கத்துறாடியா கத்துறாடி. ஆத்திரம் குறையிற வரைக்கும் ஒரு கத்து கத்திட்டு அப்புறம் உட்காதீங்க. உட்கார முடியாதா? பொத்து பொத்துன்னு பொத்துவானுக்கு எவனா என் மேல பொத்துவான்? தலைவரை கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். இவர் கேள்விக்கு தலைவர் பதில் யோ யோ சொல்லுங்க. என்கிட்ட விடுங்க, நான் பதில் சொல்றேன். என்ன கேக்குறீங்க? கூட்டுறவு சங்கத்துல மாத்திரம் கொள்ள நடக்கிறது இல்லையா? ஐயா, நல்ல காரியம் நடக்கும்போது சில தவறு நடக்கதான் செய்யும். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன? கூட்டுறவு சங்க தலைவர்களே பணத்தை கையாண்டதாக நான் பேப்பர்ல எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன். கூட்டுறவு சங்கத்துல தலைவர்கள் பணத்தை கையாண்டா உடனே பேப்பர்ல வந்துருது இல்ல? ஆமா, உங்கள மாதிரி உள்ளவங்க செய்யற தப்பெல்லாம் பேப்பர்ல வர்றது இல்ல. இதுல ஒரு நன்மை என்னன்னா, இங்க ஏதாவது தவறு நடந்தா உடனே பேப்பர்ல வந்துரும், வெளியே தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் பழையதெல்லாம் மறந்துட்டு நீங்களும் ஒரு அங்கத்தினர் ஆகும். நீங்க சங்கத்தை நடத்துற லட்சணத்தை பார்த்துட்டு நான் சேரத பத்தி